ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பியூர்லி ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு கனெக்ஷன் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு க்ரஷ் இருக்கலாம், யாரையாவது பிடிச்சிருக்கலாம். அவங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அவங்க நினச்சிட்டு அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? 3 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 இந்த ஹார்ட், ஆப்ஷன் 2 இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆப்ஷன் 3 இந்த ஸ்மைலி. ஸோ உங்கள் பர்சனை நினச்சிட்டு எது சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இந்த ஹார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கரண்ட்லி. நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சத்தியமாக வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து க்ரஷ்ன்னு சொல்கிறோம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது உங்களுடைய பார்ட்னர். ஸோ சிங்கிள் பீப்புளுக்கான ரீடிங் அது. உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கா, உங்களுக்கே தெரியாத அவங்கள பற்றின விஷயங்கள். ஓகே, இப்போது உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க. லைக் அவங்க இன்டென்ஷனலாக திங்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து எப்படின்னா, உங்கள் பேரை யாராவது சொல்கிறப்போ நீங்கன்னு சொன்னால் அவங்களோட மைண்டுக்கு என்ன நினைப்பு வரும், அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். 7 of Pentacles, Page of Wands and 8 of Cups. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஒரு ஜாலி டைப். உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஊர் சுற்றுறது பிடிக்கும். அண்ட் சில பீப்புள் இங்கே பார்க்குற நீங்கள் உங்களுக்கு கார்டனிங் பண்ண பிடிக்குமா, யாருக்காவது ஒரு பிளான்ட்ஸ் பராமரிக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கும் ரிலேட்டட் டு நேச்சர். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேச்சர் லவ்விங் பர்சன். அதெல்லாம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் தெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. அவர் உங்களை பார்த்துருக்கலாம். நீங்கள் எதையாவது ஒன்று கேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது நேச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வளர்த்துட்டு வர பெட்டாக கூட இருக்கலாம். அவங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க.
இல்லாட்டி நீங்கள் என்னதான் ஒரு ஜாலி வைப் பர்சனாக இருந்தாலும் இவங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப பேசுகிறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிக்க போய் நீங்கள் பேசாமல் இருக்கிறத அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க மற்றவங்க எல்லார்கிட்டையும் பழகுறாங்கன்னா என்கிட்ட மட்டும் இவங்க வாயை திறக்க மாட்றாங்களே அப்படின்ற மாதிரி உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ்லே இருக்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கு அவங்களுக்கு உங்க மேல. டிஸ்டன்ஸ் அண்ட் ரொம்ப பேசல இவங்க கிட்ட, இங்க ஜாலி பர்சன் தான், நான் என்கிட்ட அவ்வளவா அவங்க வந்து பேசினது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க உங்களே பார்க்குறாங்க. அப்படிதான் நீங்களும் இருந்திருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் தான். அந்த மாதிரி இல்லை, நீங்கள் துரத்தி துரத்தி உங்கள் க்ரஷ் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. நீங்கள் வேற பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க வேற என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி? அவங்க நீங்க ஏதோ ஒரு இடத்துல தனியா போய் ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க க்ரஷ் எங்க இருந்து நோட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சில பீப்புளுக்கு. ம் ஸோ அவங்க உங்களை நினைச்சாவே வெளி உலகத்துல இவங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க, ஆனா அவங்க அழுத ஒரு பக்கம் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நினப்புல உங்களை பத்தி அப்படிதான் இருக்கு. இங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சன், அவங்களுக்குமே அது நோட்டிசபிளாக தான் இருக்கு உங்களை பத்தி. எது செஞ்சாலுமே அது ரொம்ப பொறுமையா நீங்க வெயிட் பண்ணிட்டே வர பர்சன். ஸோ கார்டனிங் பண்றது சில பீப்புளுக்கு செட் ஆகலாம். பொறுமையை ரொம்ப கையாளுற பர்சனா அவங்க உங்களை பார்க்குறாங்க. வெயிட் பண்றது. சில பேர் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் வைப் வருது. சில பேர் இவங்களை நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்களோ இல்லையோ, பட் பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க கிட்ட பேசல. அவங்கள விட்டு இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஏன்னா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அந்த மாதிரி தான் அவங்களும் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவங்க தூரமாக ஒதுங்கியே இருக்காங்க, பட் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. என்னோட ரெஸ்பான்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. என்னை டிஸ்டர்பும் பண்ணாமல் டிஸ்டன்ஸ்லேயே இருந்து அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் உங்கள் க்ரஷ் உங்களை பற்றின இப்படி தான் ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அவங்க கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறது இருக்குது, அமைதியாக இருக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரிலாம் அவங்க உங்களை வந்து நினச்சி வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது நினச்சது தான். ஹை ப்ரீஸ்டஸ் என்னன்னா இன்ட்யூட்டிவ் பர்சன். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நமக்கு மட்டும்தான் ரொம்பவே நல்லா புரியும், ஆனால் வேற யாருக்கும் புரியாது. நீங்கள் என்னதான் உங்களை பற்றி சொன்னாலுமே, எல்லா விஷயத்தையும் சொன்னாலுமே சில பேருக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வைஸ் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களால உங்களை டாப் டு பாட்டம் புரிஞ்சிக்கவே முடியல. ஆமாம்,
அவங்களுக்கு உங்களை பற்றி இன்னும் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 5 of Pentacles and 10 of Cups. சில பீப்புள் இங்கே அமைதியாக இருக்க போய் அவங்களால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்கள் க்ரஷுக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் மேபி சொல்லியிருக்கலாம், ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு அது கண்டினியூவாக அது பண்ணாமல் நீங்கள் விலகியே இருக்கீங்க. மேபி அந்த ஸ்டார்டிங்கில் அவங்க எதையாவது ஒன்று சொல்லாதனால நீங்கள் விலகி இருக்கீங்களா, இல்லை உங்கள் கேரக்டரே அப்படியா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாரோட எனர்ஜிஸும் கலந்து தான் வருது. ஸோ அவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியாததுனால பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்க முடியாததுனால இப்போதைக்கு ஃபீலிங்ஸை வந்து இவங்களாலே க்ரோ பண்ண முடியல. அவங்க நினைச்சாலும் உங்ககிட்ட வந்து பேசி உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அவங்களும் வர மாட்டாங்க, நீங்களும் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கீங்க. உங்களுடைய ஹார்ட்குள்ளே அவங்களால கீ போட்டால் போக முடியும், போனால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களும் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களும் அவங்க உங்ககிட்ட இருந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. மாற்றி மாற்றி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே இருக்குது, ஆனால் கம்யூனிகேஷன் இங்கே காணும். இங்கேயும் விட்டு போகிறாங்க, இங்கே வர ரெடியா இல்லை. ஸோ அப்படிதான் நினைக்கிறாங்க, இன்னும் அவங்க உங்களை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே டைம் அவங்களும் எஃபெக்ட் போடல, ஒரு நீங்களும் எஃபெக்ட் போடாததா அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் ஃபீலும் பண்ணுறாங்க. சில பீப்புளெலாம் க்ரஷ் இருக்குது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் வந்து சொன்னீங்க, அப்படியே போயிட்டீங்க, எந்த எஃபர்ட்ஸும் போடுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு தான் அவங்க திங்க் பண்ணிட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு அதை கமிட் ஆக்கணும், நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அதை தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அண்ட் அவங்க பற்றின ஒரு சில தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரிலேட்டட் டு யூவாக கூட இருக்கலாம். டர்ட் டிக்கிங், நான் இப்போதான் நான் சொன்னேன், அவங்களும் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்காங்க, ஆனால் அவங்களும் வந்து கேட்க ரெடியாக இல்லை, உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல ரெடியாக இல்லை. பட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அவங்க ரொம்பவே ஆசையாக தான் இருக்காங்க. உங்ககிட்ட டைரெக்டாக வரல, பட் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் உங்களை பற்றி அவங்க இன்ஃபர்மேஷன் கறந்துட்டு தான் இருக்காங்க. டர்ட் டிக்கிங் வந்து லுக்கிங் ஃபார் டர்ட் ஆன் யூ ஆர் வைஸ் வர்ஸா. நீ எப்படி, நீ உண்மையிலே நல்லவங்க தானா, இல்லை உங்ககிட்ட ஏதாவது பேட் திங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பையாக அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கறந்துட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியல. Plot hungry, says anything, does anything, makes shit up, dramatic. ஸோ உங்கள் க்ரஷ் வந்து இது அவங்கள பற்றி தானே பார்க்குறோம். அவங்க உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சீன் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான். உங்கள் க்ரஷ்ஷுக்கு நீங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்களும் விளக்கிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து நீங்கள் சொன்னப்போ அவங்க மனசில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களும் அப்படியே எதுவுமே இது பிடிக்காத மாதிரி ஒரு சீன் போட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகே,
இப்போ நான் ஒரு கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் க்ரஷ் வந்து ஒரு கேர்ள் அப்படின்னா அப்படி நீங்கள் சொல்கிறப்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஒதுங்கியே இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பாரு இவன் வந்து என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னானா ஒன்றுமே பண்ணான், அவன் பாட்டு போயிட்டான், இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கானோ, என்கிட்ட விளையாடிட்டு இருக்கான், அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்களும் பேசி பேசி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இன்னும் சீரியஸா இல்லையோ இவங்க விஷயத்துல அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி வேற விதமா நினைச்சிட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி இல்லாட்டியும் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க மேல ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே நீங்க பண்ண மாட்டீங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை நீங்க இன்னும் செய்யலையாம். அந்த மாதிரி. ஓகே, வேற அவங்க என்ன டிராமா ஸ்டார்டர். உங்க க்ரஷ் பிரச்சனையே இல்லாட்டியும் ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைட்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்களோ, அது உங்களுக்கு இன்னும் தெரியல. பட் இது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தானே எடுத்தோம். ஏதாச்சும் அவங்க கிட்ட பிடிக்காத யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க, சின்னதாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு பெரிய ஒரு ட்ரமாட்டிக் வேலை அதை வந்து இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாற்றிடுவாங்க. ஆமாம். ஓகே, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். ஆப்ஷன் 1 பார்க்குற உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும். நான் வந்து ஒன்று சொல்ல மாட்டுட்டேன். இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாட்டமில் இதுதான் இருந்துச்சு. பட் நான் வந்து எடுக்கல. இன்னும் வரணும், இருந்தால் அது வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இப்போ திரும்ப வந்திருக்கு 6 of Swords. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ ரியலி வாண்ட் திஸ் பர்சன் கோ அண்ட் மேக் அ மூவ். நீங்கள் தான் வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ரெண்டும் கட்டானா இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்க போயிடுவாங்க, வெயிட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்க கிட்ட எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட போகணுன்ற மாதிரி இதுக்கு கைடன்ஸ். இஃப் யூ ரியலி வாண்ட் இட். இதெல்லாம் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள வேணும்னா நீங்கள் எஃபர்ட்ஸ் போடலாம் கண்டினியூஸாக. ஆமாம். ஓகே, சரி. இந்த ரீடிங் உங்களோட ரெசனேட் ஆகுது உங்கள் சுச்சுவேஷன் கூட அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பைல் 2 போகலாம். ஓகே, ஹலோ ஆப்ஷன் 2 இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் அண்ட் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அவங்கள பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு நான் அதுக்கும் எடுப்பேன். ஸோ இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத, இது வரைக்குமே இந்த பர்சனோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத பட்சத்தில் தான் இது வந்து செட் ஆகும். அது வந்து உங்களுடைய ஒன் சைடட் க்ரஷ், ஒரு சின்ன ஒரு லைக்கிங் அப்படி ஸ்டார்ட் ஆகி நம்ம இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருப்பீங்களே, அப்படிப்பட்டவங்களுக்கான ரீடிங் தான் அது. ஸோ உங்களுக்கு யார் மேலே ஒரு க்ரஷ் இருக்கோ, யார் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன லெவல் பிடிச்சிருக்கோ, அவங்க கூட நெக்ஸ்ட் லெவல் போகலாமா வேணாமா அப்படின்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க,
அண்ட் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள். இட் மே பி ரிலேட்டட் டு யூ ஆர் இது அவங்களுடைய ஒரு சில ஹிடன் ட்ரேட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுவாங்க? அவங்க ஆக்சுவலாக திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பேர் ஆர் உங்களை பற்றின ஏதாவது ஒரு பேச்சு போகுது அவங்கள சுற்றி அப்படின்னா உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன திங்கிங்கில் நினைப்பில் வரும், எப்படி அவங்க உங்களை பார்க்குறாங்க நினைக்கிறாங்கன்ற மாதிரி தான். ஸ்டார், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ், நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே உங்கள் க்ரஷ்ஷுக்கே உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது லிட்ரலி. நீங்கள் இவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது சொல்லலை, உங்களுக்குள்ள பிஃபோர் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபைட் வந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஃபைட் வரணும்னு நான் சொல்லலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அது அவங்களுக்கு உண்மையிலேயே ஹர்ட் ஆயிருக்கு. அந்த இன்சிடெண்ட் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்களுக்கு உங்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக தான் இருந்திருக்கீங்க. பட் ஏதோ எப்பயோ நீங்கள் ஒன்று சொன்ன வார்த்தை அதை அவங்கள ஹர்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களை பற்றி திங்க் பண்ணாவே அன்னைக்கு இவங்க என்ன இப்படி சொன்னாங்க, அது எனக்கு ஹர்ட் ஆச்சு, அதுதான் ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஸோ I want to clarify. Guys, oh my god, எல்லாம் மேஜரா இருக்கணும், அடியிலையும் மேஜரா இருக்கணும். உங்க க்ரஷுக்கே உங்க மேல ஒரு க்ரஷ் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் பிடிக்கும்னு சொல்லிட்டதே கிடையாது. அதுலதான் அவங்க வந்து இன்னும் ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வாட் இஃப் யூ லவ் சம்ஒன் எல்ஸ்? மேபி நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல க்ரஷ் நமக்கு ஒருத்தங்க மேலதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் இவங்க நல்லா இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ்ல இருப்போம். ஸோ இவங்க பத்தி நீங்க இப்போ சீரியஸா இருக்கனாலதான் உங்களை பத்தி நீங்க வந்து எடுக்கிறீங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட யார்கிட்டயாவது எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இப்படி இப்படின்னு நீங்க சொல்றத அவங்க மேபி கேட்டிருக்கலாம். அந்த டைம்ல அவங்களுக்கு உங்க மேல ஆல்ரெடி க்ரஷ் இருக்க போய் ஐயோ அவங்களுக்கு வேற ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கே, நம்மளெல்லாம் ஏமாத்திரம், நம்மளால திருப்பி பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்களே ஒரு இதுல வந்துட்டாங்க. அவங்களுக்கு லவ் உங்க மேல இருந்திருக்கு, அது சுக்குநூறா உடைஞ்சு போன மாதிரி ஏதோ ஒன்று ஆயிருக்கு. ஸோ அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க திங்கிங்லே அவங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சே,
உங்கள் க்ரஷை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஸோ ஹவ் ஆர் தே ஃபீலிங்? ஏன்னா இது பார்த்தம்போவே இந்த மாதிரி ஆல்ரெடி ஆயிருக்கு, அதனால உங்க மேலே லைக்கிங்லே இருக்கக்கூடாது. அவங்க ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது, உங்களை விட உங்க க்ரஷ் உங்களை ரொம்பவே விரும்பியிருக்காங்க முன்னாடி. ஆமாம், சரி, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி? மெஜிஷியன் நான் நினச்சது தான். ஆ, கரெக்ட். சி, அவங்க இப்போ ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே வைக்கக்கூடாது, உங்களுக்கு மேபி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே திங்க் பண்ணிட்டு இனி உங்களை வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்காக உங்களை வந்து லவ் பண்ணி எப்படி உங்களை லவ்ல விழ வைக்கணும்னா முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஃபெயில் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியல. அவர் தெரிஞ்சிருந்தும் நீங்க அவங்கள வெறுப்பேத்த ஒரு சிலது பண்ணியிருக்கலாம்ல. ஆனா அதுல அவங்க கடுப்பாயி இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஷேட்லேயே அவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க. See, they are moving. Eight of Cups, leaving something behind. ஆமாம், அவங்களுக்கு ஐயோயோ அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்கப்பா. பாவம், ஏன் இப்படி பண்ணீங்க உங்க க்ரஷை? சில பீப்புள் எப்படி இருப்பீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுங்க இருக்குங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, ஏய் உன் க்ரஷுக்கு உன்னை பிடிக்கணும்னா வெறுப்பேத்தி பாருடா, அப்போ உன் க்ரஷ் வெறுப்பாகி அவங்களே வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி எவனாவது உங்களை மூட்டி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஆனால் இது எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய மனசை கவர்றதுக்கு பதிலாக அது வந்து அவங்கள விலக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. இனி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு போயிட்டாங்க. பாவம். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் நான் பார்க்கல. இன்கேஸ் இது உங்கள் சுச்சுவேஷனோட ஒத்து போகுது, இதுதான் உங்களுடைய கரண்ட், அப்படிதான் இருக்குன்னு உங்களுக்கு கூட தோணும்ல, இது என் சுச்சுவேஷன் தான் இப்படிதான் ஆயிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்கிட்ட பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாருக்குமே நடக்குமா? நிறையாதுல 100 பேர் பார்த்தா 100 பேருக்குமா? இது ஒரு சில சினாரியோ ஒத்து போகும். சில பேருக்கு இங்கே வந்து இப்போதைக்கு கரண்ட்லி உங்கள் க்ரஷுக்கு உங்கள் மேலே எந்த வகையான ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவரால் மெசேஜ் இருக்குது. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நேரம் பேசினது வந்து சில பீப்புளுக்கு உண்மையாகவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க இதுக்கு மேலே அவங்க ஆசைப்பட்டது ஏன்னா இது அவங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே டிப்ரெஷன் வந்துச்சு. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி தான் வரும்னு நான் நினச்சேன், அப்படியே வந்துச்சு. யார் ஊண்டட், அவங்க மனசு வலிக்குது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை, இன்னும் நீங்கள் நடக்காத என்னத்தையோ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஹர்ட் ஆயிடுச்சு. ஆமாம், சரி, அவங்கள பற்றின என்ன ஒரு சம்திங் பிளாக்கிங், நான் இந்த வேர்டை காட்ட விரும்பலை. பேட் ஹேபிட்ஸ்னு ஒன்றே ட்ரக்ஸு அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல. சில பீப்புளுக்கு மேபி இருக்கலாம். இன்கேஸ் உங்கள் க்ரஷ் ஒரு உண்மையிலே இது அவங்கள பற்றி தெரியாத ஒரு இது தானே, அவங்களுக்கு மேபி ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் இருக்கலாம், இருக்கும்.
மைட் பி இது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன, ஃபோர்ஸஸ் திங்ஸ் ஆன் யூ, ஃபோர்ஸஸ் த வே இன், யூஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ் டு கெட் வாட் தே வாண்ட். ஸோ அவங்க அப்படிதான் அவங்கள பற்றி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து போயிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களோட கமிட் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுடைய இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படியே ஒரு இதை ரீடிங் பண்ணப்போ நான் அப்படியே ஒரு டீப் என்னன்னு தெரில, என் கை சும்மா இல்லாமல் நான் பாட்டை எடுத்து வாயடிச்சு ஆமாம், இந்த ரீடிங் பார்த்து நானும் அப்படியே என்ன பேசுறது அப்படி தெரியாமல் ஒரு மாதிரி டீப் திங்கிங்கில் போயிட்டேன். உங்கள் க்ரஷ் அப்படிதான், உங்கள் சுச்சுவேஷனே அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப என்னமோ நடந்திருக்கு. ஆமாம், அவங்க ரொம்பவே இப்போ ஒரு ஹெல் கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. மேபி அந்த டிப்ரெஷன்லே சில பேர் ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஃபியூ பீப்புளுக்கு இருக்கலாம். ஜஸ்ட் அ வார்னிங். ஸோ கேர்ள்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த க்ரஷோடு விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க இப்போது ஒரு மனசளவில் ஒரு பிரேக் டவுன் போயிட்டுருக்கு. மேபி இது உங்களை பற்றியும் இருக்கலாம். சில பீப்புளுக்கு இந்த பர்சன் உங்களை வந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பாவமாக பார்த்து சில பேருக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா. பட் அவங்களுடைய ஹிடன் ட்ரேட்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. சில பீப்புளுக்கு கரண்ட்லி இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை அப்படியே விட்டுறது நல்லதுன்ற மாதிரி தான் ஏன் அட்வைஸ். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அட்வைஸ் கேட்போம். நீங்கள் என்ன பண்ணணும் ரிகார்ட்ஸ் டு திஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? நினச்சது தான். அகெயின் இவங்க கிட்ட நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நடந்தது நடக்கட்டும், நடந்துருச்சு. கட் ஆஃப் தான். எனக்கு இந்த கார்ட் பார்த்தோன்னே கட் பண்ணுறது நல்லது. இவங்களை க்ரஷ்ஷாகவே வச்சுக்கோங்க. Ace of Pentacles. ஏன் நீங்கள் வந்து இப்போ இவங்களோட அப்ரோச் பண்ணி போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு சினாரியோ தான் அமையும். ஸோ பெட்டர் இந்த க்ரஷ்ஷை தூரத்துலேருந்து பார்த்தபடிக்கே விடுறது நல்லது. ஏன்னா அவங்க முன்ன மாதிரியான ஒரு நல்ல வைப்பில் இப்போ கிடையாது. பீப்புள் எப்போவுமே சேஞ்ச் ஆவாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், அவங்க கோ த்ரூ பண்ணுறது எல்லாமே அவங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வேண்டாம், ஓகேவா? இதுதான் உங்களுடைய அட்வைஸாக வந்திருக்கு. இன்கேஸ் பர்சனல் ரீடிங் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குரூப் 3 போகலாம். ஹலோ குரூப் 3, இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, குரூப் 3 பீப்புள், உங்களுடைய க்ரஷ்
அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஹிடன் ட்ரேட்ஸ் ஏதாவது இருக்கு, அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அட்வைஸ். ஓகே, இது ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத பட்சத்தில் தான் வந்துட்டு இது வந்து அப்ளை ஆகும். ஏன்னா திஸ் இஸ் யுவர் க்ரஷ். ஓகே, உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஏன் உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் என்னன்னு தெரில, இந்த பயலுக்கு எனக்கு இது சொல்லணும்னு ஒன்று சடனாக தோணுச்சு. நான் இது வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். நிறைய பேர் நீங்கள் ஒரு சினி ஃபீல்டார் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்களெல்லாம் க்ரஷ்ஷாக வச்சுட்டு வந்துட்டு அதை இங்கே வந்து பார்க்காதீங்க. நிறைய லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதா வேணாமான்னு ஒரு திங்கிங்கில் இருப்பீங்களே, அப்படி ஒரு பாசிபிலிட்டியில் நீங்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நினச்சிட்டு வந்து தான் பார்க்கணும். என்னன்னு தெரில, இங்கே எனக்கு ஏதோ வைப்பு டக்குன்னு வந்துச்சு. யாராவது உங்களுடைய ஆக்டரை பற்றி நினச்சிட்டு வந்து இதை வீடியோ பார்க்குறீங்க. ஆக்டர்ஸை லைக் பண்ணலாம், க்ரஷ்ஷாக வச்சுக்கலாம், கூட வாழ முடியுமா? அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கணும். ஒரு அவங்களுடைய அந்த இதில் இருந்தால் உங்கள் கிட்டக்கே போக முடியும். ஓகே, சரி, ஃபைன். அந்த மாதிரி சில பீப்புள் இருக்கீங்க, அதனால இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்கள் க்ரஷ் பற்றின ஹிடன் ட்ரைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம். ஓகே, குரூப் 3. உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க? திங்க்னா அவங்க எந்நேரமும் உங்களை நினச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சர்க்கிளில் உங்களை பற்றி யாராச்சும் பேசுகிறப்போ அவர் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் நான் ஒன்று பார்த்தேன்னா எனக்கு இந்த பர்சன் ஞாபகம் வரும்ன்றப்போ டக்குன்னு நமக்கு ரேண்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள திங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்களை திங்க் பண்ணுறப்ப அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க? எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த கார்டு எல்லா பையிலையும் வருது, நீங்கள் ஃபுல் ரீடிங்கும் பார்க்குறீங்க. சில பீப்புளுக்கு நிறைய பேர் மேலே க்ரஷ் இருந்து ஒவ்வொரு க்ரஷ்ஷை ஒவ்வொரு ஆப்ஷனில் வச்சுட்டு கூட வந்து பார்த்துட்டு இருக்கீங்க போல். எல்லாத்துலேயும் இது வருது. ஓகே, 6 of swords, 2 of cups, strength. உங்கள் க்ரஷ்ஷுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமாம், ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு மெசேஜ் என்னன்னா, உங்கள் க்ரஷ்க்கு எப்படின்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிருக்குன்றத நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பட் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆக்ஷன்ஸ் காமிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ஒவ்வொன்று செஞ்சிட்டே வரீங்க. உங்களுடைய ஒரு ஸ்மால் ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் மூலியமாக யூ ஆர் லெட்டிங் தெம் நோ தட் யூ லைக் தெம். சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சொல்லியிருக்கலாம். சில பேர் உங்கள் ஆக்ஷன்ஸில் காமிச்சிட்ருக்கீங்க. அதை வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, உங்கள் க்ரஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவங்களா, ஓ இவளா, இவ வந்து கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறா, அவளுக்கு என்ன பிடிக்கும் போல, அவங்க அப்படி நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? சில பீப்புள் நம்மளை பிடிக்கிற மாதிரி நிறைய நடந்துக்கிறப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சி வராங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தே ஆர் என்ஜாயிங். நீங்கள் அவங்கள தேடி தேடி போகிறீங்க. யூ ஆர் த ஒன் கோயிங் பிஹைண்ட் தம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க போல. அதில் அப்பா எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி.
இப்படி ஒரு வைப் வருது. ரொம்ப என்னன்னு தெரியல, இந்த 2 பைல்ல இல்லாம நான் இந்த பைல்ல வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேனே தெரியாம. ஸோ உங்க க்ரஷும் நீங்க பண்ற ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு தே ஆர் ஸ்மைலிங். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. நீங்க பண்ற ஒன்னொன்னும் பார்க்க அவங்களுக்கு சிரிப்பு வருது, ஃபன்னியா இருக்கு, என்ஜாய் பண்றாங்க. நீங்க எங்க அவங்க எங்க போனாலும் நீங்க கூடவே போயிடுறீங்கன்னு, அதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா. ஓகே, அவங்க ஃபீலிங்ஸ். 5 of wands, 4 of swords, 4 of cups. இப்படி கான்ட்ராடிக்டரியா இருக்கே. I want to clarify few things. நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். என்னது இது? அகெயின் 444 ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்துச்சு, தெரியுதா கேமரால? அவங்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே மூடி வச்சிட்டு இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு காய்ஸ், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது அவங்க உங்களை உடனே என்னடா காட்சி இப்படி இருக்கே அவ்வளோதான் போச்சு போ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு இங்கே வைபே வேற. நான் சொன்னல, தே லைக் யூ. அப்படியே பைல் 1 அண்ட் பைல் 2 விட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுடைய பாஸ்டில் அவங்க என்னமோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க. நம்பி நிறைய பேர்கிட்ட டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலே அவங்க வந்து உங்ககிட்ட அவங்களுடைய விருப்பத்தை இப்போதைக்கு சொல்ல ரெடியாக இல்லை. ஏன்னா எங்கே சொல்லிட்டா நீங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ண உடனே இந்த கேரிங்லாம் விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எதுவுமே அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் போயிடும் அந்த மாதிரி அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்களோட விருப்பத்தை சொல்ல போகிறதில்ல. ஆமாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. தே ஹோப் இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தாட்ஸ் இருக்குது. பட் அவங்களுடைய பாஸ்ட் ஊன்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்க மனசை வந்து கட்டி போடுது. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ பார்க்க மாட்டேன். அதுக்கு நீங்கள் என்கிட்ட பர்சனல் ரீடிங் வரலாம். இன்கேஸ் இது உங்களுடைய சினாரியோவாக இருக்குது, ரெசனேட் ஆகுது அப்படின்னா. ஓகேவா? தே டு லைக் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணல. சரி, அவங்களுடைய ஹிடன் ட்ரேட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத அவங்கள பற்றின விஷயங்கள்? டிவைனேஷன் அப்யூசர். ஓ, உங்கள் க்ரஷுக்கு இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருந்தாலும், இப்போ நம்ம ஒரு சில இந்த மேனிஃபெஸ்டேஷன், இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டாரோ ரீடிங், இந்த மாதிரி ஸ்பெல்ஸ், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது உங்களுக்கு இப்போ தெரியல, இந்த ரீடிங் மூலயமா அது தெரிஞ்சிருக்கு. அவங்க என்னதான் அவங்க வீட்டில் கோயில் போய் இது பண்ண அது பண்ண ஆர் இந்த கடவுளை ப்ரே பண்ண அப்படி இப்படின்னு அவங்க பண்ணியிருந்தாலுமே அவங்க உள் மனசில் அவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை உங்கள் க்ரஷுக்கு. ஸோ அது வந்து ஹிடன் ட்ரேட்டாக இருக்குது. அதாவது அவங்க மனசில் தான் இருக்குது, அது வேறு யாருக்கும் தெரியாது. ஓகே,
குரூப் பி. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பர்சனுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளே கிடையாது, அவள் எப்பவுமே தனியாக தான் இருப்பா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட மனசில் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஆமாம், இது ரொம்ப சில பீப்புளுக்கு. பேட் கர்மா. அதான் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது என்னன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. விச் இஸ் அது சேரணுங்கிறது கிடையாது. உங்களுடைய கர்ம பலங்களால நீங்க முன் ஜென்மத்துல யாருக்கிட்டையாவது எதையாச்சும் பண்ணியிருப்பீங்க, யாரோடைய நம்பிக்கையாவது உடைச்சிருக்கலாம். ஸோ அது வந்து இந்த லைஃப் டைம்ல நீங்க அவங்கள நம்பி அவங்க உங்க நம்பிக்கையை உடைச்ச மாதிரி அப்படி கர்ம பலன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்ல இருக்கு. அதை வந்து அனுபவிச்சிருக்காங்க அவங்க. அது உங்களுக்கு தெரியல, அவங்களுடைய பாஸ்ட் உங்களுக்கு தெரியல. ஸோ இது ஹிடன் ட்ரேட்ஸ். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாமல் இருந்துக்கலாம், அவங்க யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது ஒரு ரீசன்னாலேயே கூட உங்களை அக்செப்ட் பண்ணாமலே இருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஹிடன் ட்ரேட்ஸ், விச் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே ஃபைன். உங்களுக்கு என்ன அட்வைஸ்? இவங்க விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓ மை காட், ஒரு கார்டு பறந்து அங்கே போயிடுச்சு. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நிறைய கார்டு இருக்குது. ஸோ வெயிட் அ மினிட். கரெக்டாக ஒரு கார்டு தான் பறந்தது. உங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அட்வைஸ். த்ரீ ஆஃப் பென்டிகிள்ஸ். வாவ், நான் நினச்சேன் இது க்ரீன் சிக்னல். இதில் என்னதான் 3 சிக்னல் லைட் இருந்தாலும் எனக்கு க்ரீன் தான் தெரியுது. பிகாஸ் டாப்பில் அந்த பச்சை கலர் சட்டை போட்டவன் தான் நிற்கிறான். கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, பச்சை கலர் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் அதை நான் நினச்சிட்டே அப்படியே திருப்புறேன். லவ்வர்ஸ் கார்ட், ஹேரோஃபான்ட். லவ்வர்ஸ், யூ கேன் அப்ரோச் திஸ் பர்சன். இந்த பர்சன் கிட்ட நீங்கள் போய் உங்கள் ஃபீலிங்ஸ் சொல்லலாம். ஆப்வியஸ்லி இது ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உள்ள போகும், கல்யாணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங். யூ கேன் ப்ரூவ் தெம். இவங்களுடைய பாஸ்ட் மாதிரி நீங்கள் கிடையாதுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். யூ கேன் ஒர்க் ஆன். எஸ், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஆப்ஷன் 3 பீப்புள். ஓகே கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், வேறு ஒரு ரீடிங்கில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை பை, டேக் கேர்.